வணக்கம். குக் வித் சித்ரா சமையல் வீடியோங்க. நான் குட்டி மீல் மேக்கர் வச்சுங்க ஒரு டேஸ்டியான ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கிறேங்க. நான் இது நான்வெஜ் டேஸ்ட் இருக்குங்க. சப்பாத்திக்குங்க, பூரிக்குங்க, சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரச சாதங்க, தயிர் சாதத்துக்குலாம் இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா அந்த மாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இது எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா? நான் மீல் மேக்கரை குட்டி சைஸாக தான் நான் ஒரு கப் எடுத்துருக்குறேங்க. நான் இப்போ நான் ஒரு பாத்திரத்துலேங்க நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேங்க, கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ இந்த மீல் மேக்கரை போட்டுடலாங்களா? நான் போட்டுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. நான் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுலேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நான் அப்போ தான் அதனுடைய மீல் மேக்கரோட இந்த வாசமெல்லாம் போயிருங்க. நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மசாலாவுக்கு தேவையானது நான் ஒரு டீஸ்பூன் மிளகுங்க, அரை டீஸ்பூன் சோம்புங்க, 2 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. நான் இதை நம்ம நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கிட்டேங்க. நான் இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் இந்த பொடி அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுங்க, ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாங்க. அதில் 2 பட்டைங்க, ஒரு 4 கிராம்பு போட்டிருக்குறேங்க. சோம்பு அரை டீஸ்பூன் தாளிக்கு போட்டிருக்குறேங்க. சோம்பு இதில் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நான் மீடியம் சைஸ் 2 பெருவெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இதுக்கு தேவையாக நம்ம சால்ட் போட்டுக்கலாங்க. சால்ட் போட்டுங்க. கொஞ்சமாக அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுறேங்க. நம்ம ஏற்கனவே மிளகு வரமிளகாய் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதனால் நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுறேங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த பவுடர் அரைச்சோம் இல்லைங்க, அதையும் நம்ம போட்டு கிளறிக்கலாங்க. கிளறிட்டுங்க இந்த மீல் மேக்கரையும் நான் போட்டுக்கலாங்க. வடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அதையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே கலந்துக்கலாங்க. இந்த மசாலா அப்படியே அந்த மீல் மேக்கரில் அப்படியே நல்லா ஒட்டி பிடிச்சி வருதுங்க. இதுக்கு நான் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. நான் நிறையா ஊற்ற வேண்டாங்க. நம்மளுடைய மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்திக்குங்க, சாதத்தை கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. பூரிக்குங்க, எல்லாத்துக்குமே இந்த மீல் மேக்கர் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டி குட்டியாக இருக்கனால பசங்க நல்லா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இந்த பெப்பர் ஃப்ரை.